அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல TNEA 2024ல டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா தாராளமா நீங்க இந்த 10 காலேஜுமே உங்க சாய்ஸ் லிஸ்ட்ல நீங்க வந்து வைக்கலாம். ஏன்னா இந்த 10 காலேஜுக்குமே பாத்தீங்கன்னா டாப் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனா அப்படி இருந்தாலுமே கூட நீங்க வந்து ஒரு காலேஜை பத்தி அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. என்னென்ன அனலைஸ் பண்ணணும், அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியணும். நீங்க வாட்டில டாப் காலேஜ்னு சொல்லிட்டு அந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஃபீஸ் அதிகமா இருந்துற போது, ஓகேவா? அது ஒரு திங். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கும் உங்க காலேஜுக்கும் இடையிலான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எந்த அளவுக்கு, அதாவது காலேஜ் பஸ்ஸஸ் இருக்கா, பஸ்ஸஸ் இருந்துச்சுன்னா எவ்வளவு கிலோமீட்டர்ல இருக்கு. அஃப்கோர்ஸ் இது எல்லாமே நீங்க வந்து பார்க்கணும். நீங்க ஒரு ஹாஸ்டலரா தங்க போறீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் எந்த மாதிரி இருக்குது, இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும், ஓகேவா? ஓகேங்க, நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ். ஸோ அதனுடைய ஃபுல் அட்ரஸோட நான் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா காலேஜ் நேம் இருக்குது. அண்ட் முக்கியமாக இங்கே டிஎன்இஏ கோடுன்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த டிஎன்இஏ கோட். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ். ஸோ சிஇஜி கேம்பஸ்க்கு அடுத்து எம்ஐடி கேம்பஸ் தான். எம்ஐடி கேம்பஸ் எங்கே இருக்குன்னா உங்களுக்கு குரோம்பேட்டில் இருக்குது. சிஇஜி பார்த்தீங்கன்னா கிண்டியில் இருக்குது, ஓகேவா? ஸோ இதனுடைய கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 4. ஸோ நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்குது பார்த்தீங்கன்னா SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ SSN பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். ஸோ இது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. இதனுடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1315. ஸோ அதனுடைய அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ். ஸோ இந்த பிஎஸ்ஜி காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருக்குது. ஸோ இதனுடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2006. ஸோ இந்த பிஎஸ்ஜி காலேஜோட மாதிரி இன்னொரு காலேஜ் பிஎஸ்ஜி இருக்குது, பிஎஸ்ஜி ஐடெக்னு சொல்லிட்டு, அது நம்ம லிஸ்ட்ல வருது, நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஐடி. ஸோ இந்த சிஐடி பார்த்தீங்கன்னா என்ன சிஐடின்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க சிஐடி. ஆக்சுவலி சென்னையில் ஒரு சிஐடி இருக்குது, அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இதனுடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2007. ஸோ நான் சொல்லும் போது நீங்கள் காலேஜ் நேம் அண்ட் கவுன்சிலிங் கோட் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தியாகராஜர் காலேஜ். ஸோ இந்த தியாகராஜர் காலேஜ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது, ஓகேவா? ஸோ இதனுடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 5008, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டிஎன்ஏ கவுன்சிலிங் ரிலேட்டடாக நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியில் உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும், ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்துமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல விதத்தில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். ஸோ மொத்தம் 8 செமஸ்டர் இன்ஜினியரிங் இருக்குமா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செமஸ்டருக்குமே நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேயே படிப்பீங்க. நெக்ஸ்ட் முக்கியமான நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் போறீங்கன்னா உங்களுக்கு ஜாவா பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ ஜாவா ஒரு ஃபுல் கோர்ஸாகவே நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைத்தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பிளேஸ்மெண்ட்டுக்குன்னு தனியாகவே நம்ம ஒரு சீரியஸ் மாதிரி நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம், ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ணணும்னா எப்படி ஒரு டெவலப் பண்ணுறது, ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ டூல், இதெல்லாம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல. நெக்ஸ்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லா வீடியோஸுமே இருக்குது. ஸோ நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா கான்கரெக்டர் இப்போவே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் தான் இருக்குது. ஸோ இதனுடைய டிஎன்ஏ கோடு பார்த்தீங்கன்னா 2377, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஜிசிடி, அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு காலேஜ். ஸோ ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதனுடைய டிஎன்ஏ கோடு பார்த்தீங்கன்னா 2005. இதுவும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஐடி சென்னை. ஸோ இந்த சிஐடி சென்னை பார்த்தீங்கன்னா கடந்த ரீசெண்ட் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 1399, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்விசின்னு இதை வந்து சொல்லுவாங்க, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர்ல தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் கூட சொல்லலாம். இதனுடைய கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 1219, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் காலேஜ் நம்ம லிஸ்ட்ல இருக்குது கேசிடி, அதாவது குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காலேஜ், குமரகுரு காலேஜ். ஸோ இதனுடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2712. யா, தட்ஸ் இட் ஃப்ரம் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பல டிஎன்ஏ ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்டே டியூன்ட்.